அக்கா அன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு மாங்காய் சுண்டல் தான் பண்ண போகிறேன். வேர்க்கடலை வச்சு நம்ம காலையில் மார்னிங்கு ஊற வச்சுட்டோம். இப்போ மார்னிங் அக்கா ஒரு 9 o'clock ஊற வச்சேன். நல்லா ஊறிச்சுன்னா நல்லா சாஃப்டாக வந்துடும் அந்த வேர்க்கடலை. நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்குறது தான் பச்சை கடலை. அது நம்ம ஊற வச்சா தான் நல்லா சாஃப்டாக வேகும். இப்போ அக்கா இது மார்னிங் ஒரு 9க்கு ஊற வச்சேன். இப்போ வந்து ஒரு 4 o'clock எடுக்கிறேன். இதை நம்ம குக்கருக்கு எடுத்து மாற்றிக்கலாம். டேப் வாட்டரில் நல்லா ஒரு தடவை கழுவிட்டுப்போ அதுக்கப்புறம் நம்ம நல்ல தண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணுற வாட்ரு நல்ல தண்ணியை ஊற்றி திட்டமாக ஊற்றி ஊற வச்சுருங்க. அக்கா திட்டமாக தான் ஊற்றிருக்கேன். இவ்வளோ தண்ணி போதும். ரொம்ப தண்ணி வச்சா நம்மளுக்கு சத்தெல்லாம் அதில் போயிடும். இதுக்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூனு கல் உப்பு போடுறேன். அதுக்கப்புறம் நம்ம சால்ட்டு சுண்டல் இது இப்போ ரெடி பண்ணும்போது நம்ம போட்டுக்கலாம். இப்போ குக்கரை மூடி அக்கா அடுப்பில் எடுத்து வச்சிடலாம். இப்போ குக்கரை மூடி விசில் போட்டுட்டேன். அக்கா அடுப்பில் வச்சாச்சு. அக்கா குக்கருக்கு மீடியம் ஃப்ளேம் தான் வச்சுருக்கேன். இது வந்து 5 விசில் வைப்பேன். உங்களுக்கு எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. ஊற வச்சதுனால 5 விசிலே நல்லா சாஃப்டாக வந்துடும். உங்கள் இப்போ புது குக்கர் அப்படின்னா நீங்கள் 3 விசில் 4 விசில் வச்சாலே போதும். இப்போது இது வந்து ஒரு 10 மினிட்டில் 5 விசில் வந்துடும். 5 மினிட்டு 7 மினிட்டுக்குள்ளே வந்துடும். இப்போ மாங்காய் சுண்டல் தாளிக்க என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். கொஞ்சமாக கேரட்டு, ஒரு பீஸ் தான் கேரட்டு நல்லா தோலை சீவிட்டு மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 3 காஞ்ச மிளகா விதையை தட்டிட்டேன். குழந்தைங்களுக்கு சுண்டல் அதனால் விதையோடு போடாதீங்க. சும்மா வாசனைக்கு தான் காஞ்ச மிளகா. கொஞ்சமாக மாங்காய் அது ரொம்ப புளிப்பு கொடுத்துரும். அதனால் மாங்காயில் கொஞ்சமாக தான் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகா தான். ஒரு 2 சின்ன மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கறிவேப்பிலை. இப்போ நம்ம தாளிப்போம். இப்போ ஆயில் 1 ஸ்பூன் தான் விட்டுருக்கேன். நம்ம சுண்டல் சாப்பிட்றது ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னா நம்ம ஆயில் நிறையா விடக்கூடாது. இப்போ இதில் பாருங்கள் 1/2 ஸ்பூனு கடுகு, 1/2 ஸ்பூன் உருட்டு பருப்பு. தீயை இறக்கிய வச்சுட்டு போடுங்க. இப்போ உருட்டு பருப்பு செவந்துருச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தை போட்டுருவோம். ஜீரகம் லைட்டாக அதுவே பொரிஞ்சிரும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு போடுங்க. ஜீரகம் கரிஞ்சிடக்கூடாது. ஸ்மெல் நம்மளுக்கு வாசனை அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நல்லா வாசனைக்கும் வாய்வு அந்த மாதிரி சுண்டல் சாப்பிட்டா கொஞ்சம் வயிறு பொறுமலாக இருக்குது, திம்முன்னு இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்ல தேவையில்லை. நம்ம பெருங்காயம் போட்டோம்னா அந்த மாதிரி பிரச்சனை வராது. இப்போ அக்கா அந்த எல்லாத்தையும் கொட்டிக்கலாம். வெங்காயம், கேரட்டு, மாங்காய், கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் இப்போ போட்டுருவோம். இப்போது மெயின் கேரக்டரே நம்ம இப்போ தான் போட போகிறோம். சுண்டல் வேக வச்சது தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வச்சுருக்கேன். அக்கா 5 விசில் வச்சாச்சு. என் குக்கருக்கு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு வச்சுருக்கிறேன். இப்போ கொஞ்சம் சால்ட்டு பார்க்கும்போது 1/2 ஸ்பூன் கல் உப்பு தான் போட்டிருந்தோம். சால்ட்டு பத்தாமல் இருக்குது. சுண்டல் எடுத்தாக்கா வாயில் டேஸ்ட்டு பார்த்துருங்க வெந்ததுக்கப்புறம். இப்போ அந்த காய்க்கு அந்த வெஜிடபிளுக்காக நம்ம கொஞ்சம் சால்ட்டு இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். ரொம்ப சால்ட்டாக இருந்தால் நம்ம வெறுமையாக சாப்பிடுவோம். சுண்டல் காஃபி டீக்கு தானே சாப்பிடுவோம். ரொம்ப சால்ட்டாக இருந்தால் நம்மளால் சாப்பிட முடியாது. இதை வந்து இங்கே பாருங்கள் அக்கா அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் கிளறேன். அப்படி தான் கிளறணும். ரொம்ப வெந்துருச்சுன்னா சுண்டல் டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ அக்கா அடுப்பை ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 பரட்டி நம்ம ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். ரொம்ப நேரம்லாம் வேக விடக்கூடாது. அந்த ஆனியெல்லாம் பச்சையாக கடிப்பட்டால் மாங்காய் கடிப்பட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சுண்டலுக்கு ரொம்ப வேகலாம் விடக்கூடாது. அவ்வளோதான். இப்போ அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன்க்கா. இங்கே பாருங்கள் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போது வேர்க்கடலை மாங்காய் சுண்டல் ரெடி. ரொம்பலாம் வேக விட்டுறக்கூடாது. 2 பரட்டு தான் பரட்டினே அக்கா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். குழந்தைங்களுக்கு பவுலில் எடுத்து கொடுத்து நம்ம காஃபி டீ நான் எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு டெய்லி ஈவினிங் சத்து மாவு ரதிய கடுப்பில் அக்கா சத்து மாவு அளவு அது என்னென்னலாம் போடணுங்கிறது போட்டிருக்கிறேன். நீங்கள் அதேமாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு ஒரு கிளாஸ் சத்து மாவு கூழ் அப்புறமா இந்த சுண்டல் கொடுங்க. அவ்வளோ ஹெல்த்தி. நம்ம வேறு எதுவுமே தேட வேண்டியதில்லை. ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய வேலையே இருக்காதுப்பா. இப்போ நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். அவ்வளோதான். வேர்க்கடலை மாங்காய் சுண்டல் நம்ம பீச் சுண்டலை விட நம்மளுக்கு தோற்று போயிடும். அவ்வளோ டேஸ்டியாக நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு லீவ் விட்டாச்சு. ஹெல்த்தியாக முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக என்னென்ன ஃபுட்டு சேர்க்க முடியுமோ சேர்த்துருங்க. அக்காவுடைய வேண்டுகோள் அதுதான். ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம என்னென்ன ஹெல்த்தியாக கொடுக்க முடியும். இப்போ வந்து இந்த கம்ப்யூட்டர் ரன்னிங் ரேஸ் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அந்த கம்ப்யூட்டர் காலத்தில் நம்மளுக்கு இருக்கிற ஃபுட்டு எதுலேயுமே சத்து ஒழுங்கான சத்து நம்மளுக்கு கிடைக்கவே இல்லை. சத்து வரமாட்டேங்குது. அரிசிலேயும் வரல. நம்ம தானியத்தை எடுத்துக்கிட்டாலும் நம்மளுக்கு அது எப்படி விளைய வைக்கிறாங்க எவ்வளோ சீக்கிரமாக அறுவடை பண்ணுறதுனால. அப்போலாம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை 1 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அறுவடை பண்ணுவாங்க. இப்போலாம் 3 மந்த்து 1 மந்த்து கூட அறுவடை பண்ணுறாங்களாம். அதனால் நம்மளுக்கு சத்தெல்லாம் முழுசாக கிடைக்காது. நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கணும்.
இந்த லீவ் டைமில் பிள்ளைங்களுக்கு இப்படி சத்தாக டெய்லி ஒரு ஸ்நாக்ஸு வெளியே இந்த எண்ணெயில் செய்கிற ஸ்நாக்ஸ் வெளியே இருந்து வாங்கி கொடுக்காம வீட்டில் செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ. ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சுண்டலை குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பார்த்துட்டு அக்கா கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி கூழுக்கு தான் இனிமேல் தான் அக்கா கூழ் செய்யணும். கூழுக்கு தான் இந்த சுண்டல் ஸ்நாக்ஸ். தேங்க்யூ.